ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப் அரிசி மாவு வச்சு அருமையான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு கப் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கூல் வாட்டர் தான் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு நம்ம பெசரிக்கலாம். நல்லா சாப்பிட்டால் இந்தளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் பிடிச்சிக்கலாங்க. கொழுக்கட்டையாவோ இல்லை இந்த மாதிரி கட்லெட் ஷேப்லேயோ இல்லை சின்ன சின்ன உருண்டைகளாகவோ நம்ம பிடிச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் போதும், நல்லாவே வெந்துடும். வேறொரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு காரத்துக்கு நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோங்க. நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நான் மிக்ஸி ஜாரில் அடிச்சிருக்கிறேங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு கொதிச்ச பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி இந்த கிரேவி மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆவியில் வேக வச்ச அரிசி மாவு உருண்டைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது நம்ம இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி டிஃபன் செஞ்சிங்கன்னா ஒன்று கூட மிச்சமாகாது. புதுவிதமான ரெசிபியாகவும் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. தேங்க்யூ.